ஸோ வணக்கம் நீங்க பார்த்துட்டு சிம்பிள் பேசிட்டு இருக்கு. நான் வந்து இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ அசாசின்ஸ் கிரீட் ரோகோட ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிஸ்கஷன்ல இந்த ரிவ்யூ மாதிரியும் இதை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு குட்டி டிஸ்கஷன் தான். ஏன்னா இந்த தடவை விளையாண்டது நான் கிடையாது. நான் இதை ஏற்கனவே விளையாண்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ என் பிரதர் விளையாண்டு முடிச்சிருக்கான். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை 2 பேருமே சேர்ந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்கான பதில் என்னோடதும் சரி அவங்களோடதும் சரி. ஸோ அது அப்படியே லைனாக அடுத்தடுத்து அப்படியே பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷேக் ஆமக் பத்தி என்ன நினைக்கிறேன்? அவன் வந்து மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். அதனால வந்து அசோசியிலேருந்து விலகிடுவான். அதனால தான் அவன்கிட்ட பிடிச்சதே வந்து மனிதநேயம் தான். ஸோ என்னை பொறுத்தவரை ஷேக் ஆமக் என் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மை லைஃப் மை ரூல்ஸ் ஸோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மாதிரியான ஒரு ஆள். ஸோ அவனுக்கு இது சரியா படுதோ அது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு ஆள். ஸோ அதுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு ஆள் மாதிரியே அவன் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பான். ஸோ என்னை பொறுத்தவரை ஷேக் ஆமக் வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணுக்கு அப்படிதான் தெரிஞ்சான். ஸோ 2வது கேள்வி. ஸோ அசாசின்ஸ் கிரீட் ரோக் விளையாடுறப்ப உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அசோசியேட் கேம் விளையாடும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும். அதனால இந்த இந்த கேமோட விளையாடும்போது நல்லா இருந்தது. எதிர்பார்க்குற மாதிரி தான் இருந்தது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. கண்ட்ரோல்ஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க யூபிசாஃப்ட். ஸோ அந்த நேவல் காம்பேட்டா? ஆமா. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் இந்த கேம்ல எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அசாசின்ஸ் எல்லாமே வில்லனை வந்தப்ப, ஸோ அவங்க வந்து ஸ்டெல்த்தில் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நம்மள அவங்க ஒன் ஷாட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் ஹிடன் பிளேட் வச்சு போட்டு தள்ளுற மாதிரி, அவங்க நம்மள எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. ஒன் ஷாட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த ஒரு கேமில். அது இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மொத்த அசாசின்ஸ் கிரீட் சீரீஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கேமில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனிமீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த்தில் இருப்பாங்க. மற்றபடி எல்லா கேம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எனிமீஸ் ஸ்டெல்த்தில் இருக்க மாட்டாங்க. நாம தான் ஸ்டெல்த்தில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த கேமில் அது ரொம்ப புதுசாக இருந்தது. விளையாடுறப்பே எனக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு டவுட். நீ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அசாசின்ஸ் கிரீட் 2 தான் விளையாண்ட கரெக்டா? ஆமா. அதுக்கு அடுத்தது ஏன் டேரக்டா அசாசின்ஸ் கிரீட் ரோக் எடுத்த? அதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு 4 கேம் இருக்கு. ஏன் டேரக்டா அசாசின்ஸ் கிரீட் ரோக் எடுத்த? ஏன்னா ஏன்னா இதுல வந்து ரோகா மாறுவான். எனது காரணமே அதான். ரோகா மாதிரி விளையாடுவான். அது எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசமா இருக்குன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சது. அப்படியே உனக்கு தோணலையா? நம்ம இன்னும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேம் விளையாடல. ஸோ அது கண்டினியூட்டி மிஸ் ஆகும் அப்படின்னு எதுவுமே தோணலையா உனக்கு? இல்ல எல்லா கேமும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைச்சுதான் நான் இந்த கேம் விளையாண்டேன். புரியல எனக்கு நீ என்ன சொல்ல வரேன்னு. இல்ல அசாசிகேட் ரோகத்தோட மத்த எல்லா கேமும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டெம்ப்ளராக விளையாடுவோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இது எடுத்த டேரக்டா அசாசின்ஸ் கிரீட் 2க்கு அடுத்தது கரெக்டா? கரெக்ட். உனக்கு இந்த கேம் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தது? பிடிக்க ஆரம்பிச்சது? டெம்பிளா மாறினதுக்கு அப்புறம் தான். அதாவது இந்த மெக்காவோட டிஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம். ஆமா. எனக்குமே அந்த இடத்துல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக கதையை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கும் அந்த இடத்துல இருந்து தான் பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த ஒரு செட் பீஸ் சூப்பராக இருக்கும். நிறைய சேஸ் பண்ணிட்டு ஓடுற மாதிரியே இருக்கும். தப்பிச்சு ஓடுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மெக்கா சிட்டியோட டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஆமா. அதெல்லாம் பார்க்குறப்பயே ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த ஒரு கேமில் காமிச்ச அந்த ஆர்டிஃபெக்டை பற்றி என்ன நினைக்கிற? இந்த கேம்ல காமிச்ச ஆர்டிஃபெக்டே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. இந்த ஆர்டிஃபெக்டை ஒரு ஆயுதமா வச்சிருப்பாங்க இந்த கேம்ல. அதை எடுத்து ஊடாடின மாதிரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதம் கிடையாது. ஸோ இந்த மொத்த வேர்ல்டுமே பேலன்ஸ் பண்ண ஸ்ட்ரக்சர் ஒன்று அந்த காலத்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸுமே அசாசின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆர்டிஃபெக்ட் ஒரு ஹியூமன் கண்ட்ரோல் டிவைஸாக நினச்சி அது அசாசின்ஸ் வந்து தப்பாக நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் அது ஈடன் ஆப்பிள் மாதிரி ஒரு ஹியூமன் கண்ட்ரோல் டிவைஸ் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு பேலன்சிங் ஸ்ட்ரக்சர். அது வந்து ஸ்டேபிளாக வச்சுருக்க கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். அது எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்துது. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் ஒரு ஆர்டிஃபெக்ட் தான் இருந்தது. ஸோ என்ன பொறுத்தவரையுமே இது மாதிரி ஒரு ஆர்டிஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் 2 கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வித்தியாசமான ஆர்டிஃபெக்டே காமிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபிளாக் அதுக்கப்புறம் இந்த ரோகு. ஸோ இந்த 2 கேமில் மட்டும்தான் அந்த ஆர்டிஃபெக்ட்டுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ பிளாக் ஃபிளாகில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இதே மாதிரி ஒரு ஆர்டிஃபெக்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா மெமரிஸ்லாம் பார்க்க முடியும். அதில் பிளட் வைக்கிறது மூலிமா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த சிட்டியோட ஸ்ட்ரக்சரையுமே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸாக வச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இந்த ஹியூமன் கண்ட்ரோலையும் தாண்டி வேற ஒரு பர்பஸ் இது காமிச்சிருக்கும். ஸோ இந்த 2 ஆர்டிஃபெக்ட்டும் அதனால எனக்கு பிடிக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த கேமில் அந்த ஹேத்தம் கென்வே ஸோ அந்த ஒரு கேரக்டர் பற்றி என்ன நினைக்கிறேன்? அந்த அந்த கேரக்டர் வந்து ஒரு நல்ல கேரக்டர் தான். கொஞ்சம் ரோகுக்கு கொஞ்சம் உதவியெல்லாம் பண்ணுவான். ரோகில் சேகாமுக்கு உதவி பண்ணுவான். அவன் சேகாமுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பான். நீ இப்படி பண்ற அப்படின்னு. அதனால அவர் உதவி பண்ற கேரக்டர் தான் நான் பார்த்தேன். ஸோ நீ இன்னும் அசாசின்ஸ் கிரீட் 3 விளையாடாதனால உனக்கு இன்னும் ஹேத்தம் கென்வேயோட பற்றி பெருசாக இருந்திருக்காது தெரிஞ்சிருக்காது. ஸோ அடுத்த கேள்விக்கு போவோம். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பிடிச்ச விஷயம் என்னது? இந்த கேம் பிடிச்ச விஷயம் அந்த நேச்சர் தான். என்ன ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. இந்த கேம் ஃபுல்லாவே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பனியில தானே நடக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோ பேஸ்டு இடமே தான் எடுக்கும். நியூயார்க் எடுத்தாலும் சரி,
எல்லா இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோவா தான் இருக்கும். இதுல எங்க நீ நேச்சர பார்த்த? ஸ்னோ கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருந்தது. நம்ம மொத தடவ இந்த மாரி கேம் விளையாடுறதுனால. அதுவும் அந்த கேம் ஷிப்பு தான் ரொம்ப புடிச்சிருந்தது. ஆமா. அது வேணா ஒத்துக்கலாம். ஸோ பிளாக் ஃபிளாக்ல கூட ஃபைனல் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா கப்படிச்சு சண்டை போடுற மாரி இருக்காது. ஆனா இதுல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கடைசியில மேக்ஸிமம் நேவல் பேட்டில்ல தான் இருந்தது. ஓகே. ஆமா, இந்த கேம்ல அந்த வெப்பன்ஸ பத்தி என்ன நினைக்கிற? இந்த கேம்ல இருக்கிற வெப்பன்ஸ் ஒவ்வொன்னுமே யூனிக்கான வெப்பன்ஸ் தான். ஒரு அப்புறம் பிஸ்டல், அப்புறம் கிரனேட் இந்த 3 விஷயம் தான் எனக்கு ரொம்ப புடிச்ச வெப்பன்ஸ் இதுல. 3 வெப்பன் தான். அந்த ஷார்ட் கன் மாரி ஒரு கன்ன தூக்கிட்டு வந்திருப்பான் இந்த நினைக்கிறேன். இந்த கன் ஸோ இந்த இருக்க எல்லா அசாசின் கேம்லயுமே இந்த கன்னு தான் கொஞ்சம் ஒரு கிரைனேட் லான்ச்சர் மாரியான ஒரு எஃபெக்ட் குடுக்கும். பேசிக்கலி கிரைனேட் லான்ச்சர் தான். ஆனா ஷார்ட் கன் மாரி பார்த்தா தெரியும். ஷார்ட் கன் மாரி நமக்கு தெரியும். பட் ஆனா அது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரைனேட் லான்ச்சர் மாரி தான் இருக்கும். ஒர்க்கிங்குமே கிரைனேட் லான்ச்சர் தான். கிரைனேட்ட தான் நம்ம லான்ச் பண்ணி அட்டாக் பண்ணுவோம். அத யூஸ் பண்ணி தான் நாமளே அட்டாக் பண்ற மாரி இருக்கும். ஸோ மத்தபடி ஹிடன் பிளேட் இருக்கும். ஸோ அது எல்லாமே நார்மல் தான். ஸோ டெக்னிக்கலா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, அசாசின்ஸ் கிரீட் 3க்கு ப்ரீக்வல் தான் அது. ஸோ இதுக்கு அடுத்தது நீ அத விளையாண்டினாலுமே கதை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகாது. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இந்த கேம்ல வந்த டெம்ப்ளர்ஸ பத்தி என்ன நினைக்கிற? நம்ம ஷேகாமுக்கு இவங்க கொஞ்சம் உதவி நெறைய பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் சொல்லியாகணும். அவங்களோட என்ன பொறுத்தவரையிலும் இந்த கேம்ல டெம்ப்ளர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா அவங்களால எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க முடியாது. ஈவன் தான் நம்ம ஷேகாமுக்கு வந்து டெம்ப்ளர் சைடு இருந்தாலும், பட் ஆனா அவங்களோட மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அசாசின்ஸ் கையில எதுவுமே போகக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேம்லயும் நல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நல்லாவே நம்ம இந்த இந்த ஒரு கேம்லயும் பார்க்க முடியும். சரி, அப்ப இந்த கேம் அந்த அசாசின்ஸ பத்தி என்ன நினைக்கிற? இந்த கேம்ல இருக்கிற அசாசின்ஸ் வந்து நான் கெட்டவனா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவனுங்க வந்து டிவைஸ் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்கானுங்க. ஸோ என்ன பொறுத்தவரையிலும் அவங்க தப்பானவங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது என்னால. பிகாஸ் அக்விலிஸ் வந்து ஒரு விஷயத்த நல்லா நம்புவான். அதாவது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, ஈடன் ஆப்பிள் மாரியான ஒரு பொருள் தான். இது வந்து டெம்ப்ளர் கீழ போகக்கூடாது. ஸோ மீதி இருக்க அவன் கீழ இருக்க எல்லாமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அடிவாளையிலருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அக்விலிஸ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்புவாங்க. ஸோ அதாவது அக்விலிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரதர்ஹுட்டுக்கு லீடராவும் இருப்பான். அவன் சொல்றத யாரும் மீற மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு அக்விலிஸ்க்கு லாயலா இருக்காங்க. அப்படிங்கிறத ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ற மாரி தான் எனக்கு இது இருந்தது. ஏன்னா, அவங்களுக்குன்னு ஒரு தனித்தனி ஒப்பீனியன் இருக்கும். அத அவங்க வந்து ஒவ்வொருத்தையும் நம்ம கொல்றப்ப, அவங்க பேசுறப்பயே தெரியும். அவங்களுக்குன்னு வேற ஒரு ஒப்பீனியன் இருக்கு. பட் அது பிரதர்ஹுட் அப்படின்னு வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாமே லாயலா இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ல கிளியர் அண்ட் கட்டா காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அசாசின்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு லாயலானவங்க. ஸோ அந்த பிரதர்ஹுட்டுக்கு அப்படிங்கிற மாரியே அது சூப்பரா காமிச்சிருப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா, அவங்க எதுவும் வில்லன் கிடையாது. ஒரு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம வேணா நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த கேமோட ஓவரால் கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எப்படி இருந்தது? இந்த கேமோட இதான் மொத ஷிப் பேஸ் பண்ண அசாசின் கேம். ஆனா இந்த கேம்ல ஷிப் ஓட்டுறதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷிப்ல அட்டாக் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா இல்லைன்னா அதுல இருக்க கன்னு கூட எனக்கு பிடிச்சிருந்தது. வெப்பன்ஸ் யூஸ் பண்றது. இந்த வெப்பன்ஸ் கூட யூனிக்கா கொடுத்துருந்தாங்க அசாசின் கேம்லயே. ஏன்னா ஷார்ட் கன் மாதிரி இருக்கிற கன்னை வச்சு கிரனேட் லான்ச்சர்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கேம்ல இருக்கிற அட்டாக்கிங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஆமா, நேவல் காம்பேட் வந்து பார்த்தீங்கன்னா, அசசின் 3லேருந்தே வந்துருச்சு. நீ டைரக்ட்டா ரோக் மட்டுமே விளையாடுறதுனால, உனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இது ஃபீல் ஆயிருக்கும். ஸோ அது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எனக்கு இந்த கேம்ல புடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாவே அந்த ஷேக் ஆமக்கோட அந்த ஒரு கேரக்டரைசேஷன். அதாவது நான் ஒரு விஷயத்த சரின்னு நெனைக்கிறேன். அதுக்காக நான் எது வேணா போவேன். ஸோ அந்த ஒரு ரிக்ரெட் ஒண்ணு இருக்கும். நம்மளால தான் வந்து பார்த்தீங்கன்னா, மெக்காவுல அத்தன பேர் இறந்து போயிட்டாங்க. அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவன நல்லாவே பாதிச்சிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேம் ஃபுல்லாவே கன்டின்யூ ஆகும். அதுக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மறுபடியும் இன்னொரு தடவ இது மாரி நடந்துறக்கூடாது அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபோர்ஸோட ஷேக் ஹேமர்க்க வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேம் உனக்கு எப்படி இருந்தது? இது ஒரு நல்ல கேமா? மீடியம் கேமா? இல்ல வொர்ஸ்ட் கேமா? ஒரு ஒரு நல்ல கேம் தான் நான் சொல்லுவேன். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குமே நல்ல கேம் தான் புடிச்சிருக்கும். பட் யூபிசாஃப்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமோட அ ரிலீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே இருந்தில்ல. இந்த ஒரு கேமுக்கு. இதுக்கு முன்னாடி அந்த பிளாக் ஃபிளாகுக்கும் சரி, இதுக்கப்புறம் யூனிட்டிக்கும் சரி, எத்தன கேம் ட்ரெய்லர் வந்திருக்கும்னா, எனக்கு தெரிஞ்சு நெறைய கேம் ட்ரெய்லர் விட்டாங்க. நெறைய இந்த சின்ன சின்ன பீக் மாரி விட்டுருந்தாங்க. பட் ஆனா இதே ரோகுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ட்ரெய்லர். அதுவும் பெருசா ஒண்ணுமே இருக்காது. வெறும் ஷேக்காம இன்னொரு அசாசின் மட்டும் இருக்க மாரி, ஆல்டைர் மட்டும் இருக்க மாரி காமிச்சு அந்த ஒரு ட்ரெய்லர் இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு இதுவரையிலும் அந்த அசாசின்ஸ் கிரீட் கேம்லயே ரொம்ப கம்மியான கேரக்டர் இருக்க ஒரு கேம் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு ரோக் கேம் ட்ரெய்லர் தான். மொத்தம் 2 பேர் தான் இருப்பாய்ங்க. அவ்வளோதான் இந்த கேம் ட்ரெய்லரே. ஸோ இத கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி ஒழுங்கா
ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கேம் இன்னுமே சேல்ஸ் ஆகிருக்கும். இப்போ வரலுமே இருக்கிற எல்லா அசாசின்ஸ் கிரீட் கேம்லேயும் ரொம்ப யூனிக்கான ஒரு கேம்னா நான் ரோக் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான கேம் தான் அது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சைனிங் ஆஃப் பை பிரதர்.